இந்தியாவுடைய உண்மையான சூப்பர் ஸ்டார் நம்ம மோடிஜி தான். உண்மைங்க, நம்ம மக்களுக்கு எந்த ஒரு சிறிய பிரச்சனை கூட வரக்கூடாது. அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த சினிமாவிலலாம், என் பொண்ணு கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட அது வெங்காயம் உரிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி என் தாய் குலங்கள், என் சகோதரிகள், என் குடும்ப தலைவன்கள் அத்தனை பேருமே இந்தியாவில் நிம்மதியாக இருக்கணும். அதுக்காக 22 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் மட்டும் வைத்துக்கொண்டு 2 மணி நேரம் தூங்குவதுதான் நமது பாரத பிரதமர் சூப்பர் ஸ்டார் மோடிஜி அவர்கள். என்னமோ சொன்னீங்களேடா உள்ளூர்ல, டேய் காங்கிரஸ்காரன் திமுக காரன், ஏன்டா இண்டி கூட்டணி, ஏன்டா நீங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணீங்க, ஐயோ இனி பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. டேய் வெங்காயங்களா, சும்மா பங்கில் சும்மா திறந்து கிடக்குது, சும்மா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டீசல் வாங்குற காலம் இல்லை. உலகமே இன்னைக்கு 620 நாடுகளில் உலகம் முழுவதுமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு விலை உயர்வு 20% விலை உயர்த்திட்டு அவன் ஐயோ அம்மானுக்கு தோப்புக்கரணம் போட்டுட்டு கிடக்கிறான். ஏன்? அவளுக்கெல்லாம் இந்த டிப்ளமேட்டிக் தெரியாது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத்தனை நாடுகளோடு எதுக்கடா வெளிநாடு போனார் இங்கே இருக்கவெல்லாம் திட்டு சொத்துனானீங்களேடா, என்னென்ன பேச்சு பேசுனீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியுதா? பிரதமர் நரேந்திர மோடிஜி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒவ்வொரு ஒப்பந்தமும் போட்டு அந்த நாட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு அனுப்பி, அடாடாடாடாடா இதே காங்கிரஸ் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நம்மளாம் டவுசர் கழட்டு போயிருக்கோம், பிச்சை எடுத்துருப்போம். இன்னைக்கு 200 ரூபாய்க்கு டீசல் ஊற்றிருக்கோம். டே பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் 320 ரூபா 1 லிட்டர் டீசலோட விலை. ஆனால் இந்தியாவில் இன்னும் ஒரு விலை உயர கிடையாதுரா. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம நாட்டை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஈரான் நம்மளுக்கு டீசல் தரமாட்டேன்னா, தரலன்னா போடா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தர்றேன், உனக்கு என்ன வேணும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு உடனே இந்த ஆல்மோஸ்ட் ஜலசந்தி வழியில் 2 கப்பலை அனுப்பி விட்டாங்க. திரும்பி தயவு செஞ்சு எங்களுக்கு மருந்து உணவு கொடுங்க. எப்படி கெஞ்சலாம் பார்த்தீங்களா? இந்தியாவை எப்படி கெஞ்சலாம் பார்த்தீங்களா? டே எங்களுக்கு ஓமன் வளைகுடா அந்த இதெல்லாம் இருக்குடா, நாங்கள் உலகம் பூரா நாங்கள் ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கோம், எங்கே வேணாலும் நாங்கள் வாங்குவோம். ஈரான் ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் நீ எங்களை கெஞ்சணும், கெஞ்ச வைப்போம், நீ கெஞ்சி தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு நாடு இல்லைன்னா இன்னொரு நாடு, இன்னொரு நாடு இல்லைன்னா இன்னொரு நாடு, இப்படி வரிசை கட்டி நின்று கொண்டு இருக்குது நம்மளுக்காக பெட்ரோல் டீசல். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ரஷ்யா நம்ம புதின் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, போகுறா எங்கே இதுக்கு சீனாவுக்கு போன கப்பலை நிறுத்து, இந்தியாவுக்கு திருப்பி விடு, 7 கப்பலை திருப்பி விட்டாரு. இப்போ 21ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கப்பல் நம்மளுக்கு வரப்போகுது. 7 கப்பலை திருப்பி விட்டாரு. இந்தியா என் உற்ற நண்பன், அவங்களுக்கு இல்லாத நான் எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். பெட்ரோல் டீசல் ஹெச்பி கேஸ் எல்லாம் வாங்கிக்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, கேஸ் தட்டுப்பாடுன்னு இவனுக்கு அந்த இண்டி கூட்டணி இருக்குதுல்ல, இந்த காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துக்கு கேடுகட்ட திமுக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்குள்ள நம்ம தமிழ்நாடு எடுத்து போய் சிலிண்டரை கொண்டு விற்கிறானுங்க. அது பண்ணுறாங்க. ஒரு 4 நாள் பொறுக்க முடியாத நம்மளால. அப்படியே இல்லைனாலும் உலகத்தில் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தட்டுப்பாடு வராது. அப்படியே தட்டுப்பாடு வந்தாலும் ஒரு 2 நாள் அந்த ஒரு கரண்ட் அடுப்பு இதை வச்சு நம்ம பண்ண மாட்டோமா? வேண்டாம், அது கூட வேண்டாம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரவு பகலாக பாராமல் ஃபோன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எங்கெங்கெல்லாம் பேசி எல்லாத்தையும் நம்மளை கொண்டு வர்றாரு. ஆனால் அதுக்குள்ளே இவனுக்கு போடுறானுக்கு பாரு போராடே 60 ரூபா இது பெட்ரோல் இது கேஸ் காத்துக்கு இந்த போராட்டம் பண்ணுறிய நீ, பெட்ரோல் இந்த பெட்ரோலுக்கு டீசலுக்கு 5 ரூபா மானியம் கொடுக்குறேன், கொடுத்தியா? இல்லை 100 ரூபா மானியம் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன், அது கொடுத்தியா? எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி நீ திமுக பண்ணிட்டு இருக்கிற? மக்களை ஏமாத்தலாம், மரியாதை கட்டு போயிடும் உங்களுக்கெல்லாம். எவ்வளவு ஒரு பொய் 4.25 வருஷம் பொய்ய சொல்லி தமிழ்நாட்டை நாசம் பண்ண நாதாரி கூட்டம் இன்னைக்கு வந்துட்டு 60 ரூபா ஏறணும்னா ஐயோ கேஸ் ஏற்றிட்டாராமா. பெண்களுக்கெல்லாம் கஷ்டம், அவங்க வெங்காயம் கஷ்டம். நீ சொன்னதை நீ நடத்து, நீ சொன்னதை நீ இங்க தமிழ்நாட்டில் நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று.
வெக்கம் கட்டவங்களா ஒன்றுமே செய்யாமல் இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் கூட்டணிக்கு வர்றாங்க பாரு உங்களோட எல்லாம் ஒரு 5 கோடி 10 கோடி ஏன்னா நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க. ஆனால் என் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடலைன்னா நம்ம செய்கிற பாவம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றது பாவம். ஏன்னா மோடிஜி அவர்களுடைய உழைப்புக்கு நம்ம நாடை முன்னேற்றம்னு கொண்டு போயிட்டு இருக்காரு. இவனுக்கு எல்லாம் இந்த திமுக காங்கிரஸ் எல்லாம் வந்து நாட்டுக்கு எதிர்கட்சிகள் வெளிநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி எப்படியோ நம்ம நாட்டை நாசம் பண்ணணும்னு இவங்கெல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.